அம்பியும் நீய அருட்சுமையே ஆதியந்தமற்ற அற்புத நீயே அம்பியும் நீய அருட்சுமையே ஆதியந்தமற்ற அற்புத நீயே சோதியுள் உரை சுந்தரனே சோதியுள் உரை சுந்தரனே மிதியும் பதம் தொழுகின்றோ மிதியும் பதம் தொழுகின்றோ மூன்றாகி ஒன்றாகி முழுதாகி நின்றவா முப்பொழுதும் முதலாக முன்னின்று காப்பவா மூன்றாகி ஒன்றாகி முழுதாகி நின்றவா முப்பொழுதும் முதலாக முன்னின்று காப்பவா எப்பொழுதும் எமக்காக ஏழெடுத்து பாருமையா எப்பொழுதும் எமக்காக ஏழெடுத்து பாருமையா சத்தியமே நித்தியமே சரணம் சரணமையா சத்தியமே நித்தியமே சரணம் சரணமையா. எனக்கு தெரிந்தவரை ஆடிக்கொண்டிருக்கிறேன். நான் கண்ட கலைகளிலே மிகவும் வல்லவை பொருந்திய கலை வடிவம் நாடகம். நாடகம் என்பது நாட்டின் அகங்கார்கள். அதுக்கு மேலாக நான் நினைக்கிறேன், நாடகம் என்பது மானுடத்தின் மனிதத்தின் முகம். அது மனிதத்தை படைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த நாடகத்துக்கு இருக்கிறது. எல்லா கலைகளையும் விட அதுக்காக மற்ற கலைகளை நான் குறைத்து மதிப்பிடுவதாக கருதிவிடக்கூடாது. நான் கண்ட கலைகளிலே மிக வல்லமை வல்லமை மட்டுமல்ல, முதல் மூத்த கலையும் அதுதான். எல்லாவற்றுக்கும் மூத்த கலையும் அதுதான். அந்த கலைகளில் இருந்து தான் மற்ற கலைகள் எல்லாம் மனித அறிவு பெருகி வருகிறது. மனிதன் வேட்டையாடுபவனாகவும் வேட்டையாடப்படுபவனாகவும் வாழ்ந்த காலத்தில் கலை பொருத்தம் பெற்றது. அதாவது மனிதன் மொழியை கண்டுபிடிக்க முன்பே கலை பிறந்துவிட்டது. அந்த மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வந்த மனிதன் அந்த மிருகத்தை கூடியிருந்து நெருப்பிலே கூடியிருந்து உண்டு மகளும் போது அந்த மிருகத்தை எப்படி வேட்டையாடினேன் என்ற விதத்தை வித்தையாக செய்து காட்டுவாராம். அதை பார்த்து ஆதரித்து கூடியிருந்த அந்த கூட்டத்தில் புதுவெளியோ துள்ளி குறித்து ஆடுவார்கள். அங்கு அந்த ஆற்றுக்கரை அந்த போதை செய்வது அந்த ஆற்றுக்கரை ஆரம்பித்ததாக மாணவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அங்குதான் கலை உருவாகி இன்று கலை அப்படியே பெருகி எங்கள் கற்பனையையும் மீறி வளர்ந்து வருகிறது. எவ்வளவு பெரிய கலைகள் வருகிறது. அந்த கலைகளுக்குள்ளே நான் கண்ட கலைகளிலே இந்த நாடக கலை மிக மிக வல்லமை பொருள். சரி, நான் அந்த 10 வயதிலே தொடங்குகிறேன். அதன் பிறகு 17 வயதிலே ஒரு நாடகம் போட்டது. அந்த நாடகம் போட்டபோது அந்த நிலைமையில் இருக்கிறது. என்னுடைய தாயாரை இந்த இடத்திலே நான் நினைத்து பார்க்கிறேன். நாடகம் போட்டு நான் நட்டப்பட்ட போது காதில் தோட்டை கலட்டி தந்தையின் தான் இந்த களத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படி என்னுடைய தங்களுடைய கலைக்குடும்பங்களுடைய அப்பா பாட்டன் கூட்டன் எல்லாருமே நாடகத்திலே கூத்திலே ஈடுபாடு. இவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் ஊரே கூத்தோறும் கூடி வாழ்ந்து ஒரு கிராமம். கூத்தோறும் கூடி வாழ்ந்து ஒரு கிராமம். அதனால்தான் என் தாய்க்கும் கலைஞர் மிகப்பெற்றது. அவருக்கு
பாடல்கள் ஒப்பாரிகள் எல்லாம் அழகாக பாடுவார்கள். அப்ப இப்படித்தான் எங்களுடைய நாடக வாழ்க்கை. கிராமத்து நாடகங்கள் நாடகக்காரர்கள் மிகவும் பெரிதாக இருக்கிறது. இப்படித்தான் அரை வயது பட்டியலோட தான் நாடகம் நடிக்கிறது, நாடகத்துக்கு போகிறது, நாடகம் பார்க்கிறது. ஈழத்து நாடக வரலாற்றிலே 2 தளத்திலே நாடகங்கள் வளர்ந்திருக்கிறது. ஒன்று கல்வி புலஞ்சார்ந்த தளம், இன்னொன்று கிராமத்திலே வளர்கின்ற நாடகம் கூத்து. இதிலே இந்த கிராமத்தின் கலைஞர்களை இந்த கல்விப்புறத்தைச் சேர்ந்த சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை, கண்டுகொள்வதில்லை. இது வரலாற்று உண்மை. எங்களுடைய நாடகங்கள், கிராமத்தின் நாடகங்கள் சாதாரணமல்ல. அது வெளியே தெரியாவிட்டாலும் இந்த கிராமங்களிலே வாழ்ந்த பாமர மக்களுக்கு இந்த நாடகம், இந்த கூத்துத்தான் பள்ளியும் பல்கலைக்கழகமும் தான். படிப்பறிவே இல்லாத மக்கள், எழுத்து வாசனை எதுவுமே தெரியாத மக்கள் வரலாறுகளை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாரத கலை அத்துப்படியாக கிணறு கேட்டு எல்லாரும் சொல்லிவிடும். அர்ஜுனன் பற்றி கேட்க முடியலாம், துரியோதனை பற்றி கேட்க முடியலாம், பாண்டவரை பற்றி இல்லாமல் அந்த பாத கதை அப்படியே சொல்வார்கள். ராமாயணத்தை சொல்கிறார்கள், ஐச்சந்திரன் கதையை சொல்கிறார்கள். அப்படி அதனால் அதை அறிந்தபடியாகத்தான் அன்றையே ஒரு மனித பண்போடு வந்து துரியோதனை வாழ்ந்தார்கள். இப்ப பாருங்க, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? கூத்துக்கள், நாடகங்கள் தான் அவர்களுக்கு அந்த அழகை சார்ந்த அந்த வரலாறுகளை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே வெளியிலே கல்வி புறத்திலே அந்த கிராமத்து நாடகங்கள் எதுவுமே சாதிக்கவில்லை என்பது உண்மை. ஆனால் அந்த தளத்திலே, அந்த கிராமங்களிலே அதுவே அந்த மக்களுக்கு பள்ளியும் பல்கலைக்கழகமாக திகழ்ந்தது. ஆனால் இது அதுவும் அன்று போய்விட்டது. கால வெள்ளத்தில் எல்லாமே அழுந்து போய்கொண்டிருக்கிறது. எங்களூர் நான் சொல்லேன், பூத்தோடு கூடி வந்த கிராமம் இன்று அந்த கிராமத்தில் கூத்தே செத்து போச்சு. ஆனால் சேலம் எடுத்துக் கொண்டிருக்குமா என்று பார்த்தால் இல்லை, அந்த புத்துமுனதாக செத்து போச்சு. அப்படி அதன் பிறகு இந்த நாடகத்தில் நான் ஈடுபட்ட போது நம்ம சொன்னார்கள், பல நாடகத்திலே எப்படி பலதரப்பட்ட நாடகங்களை செய்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மண்ணிலே நடைபெற்ற நாடகங்கள், திருவடி அரங்கங்கள். அது புதுமையாக அதன் நுட்பங்கள், நூதனங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்தது, வறுமையும் பணப்பற்றாக்குறையும் புதிய புதிய தேடல்களுக்கு எங்களை உந்தி தள்ளியது. இவர் ஆங்கிலேயாவும் புதுசாக செய்தால் அது திருவடி நாடகத்திற்குரிய பண்புகளை கொண்டிருக்கவில்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். அதை பதவி செய்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய கணிப்பு. நாங்கள் எப்போவுமே புதிய அரங்குகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அங்கிறார்கள். எனக்கு தேவை என்னுடைய மக்களுக்கு அந்த துயரத்திலே துவழ்கின்ற அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவர்கள் துயர தண்ணீரை ஆற்றுப்படுத்துவதற்கு என்ன வழி, இதைத்தான் நாங்கள் தேடுவோம். எங்களுக்கு அரங்கு வைக்கிய ஆராய்ச்சிகளை செய்யவும் அல்லது அரங்கு புதுமைகளுக்கு பெருமானங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணமோ இருக்கின்றதில்லை. அதுக்கு நேரம் இல்லை. ஆகவே இந்த அரங்குகள் எண்ணத்தை சாதித்தது ஒன்றை மட்டும் நான் சொல்வேன். வல்லமை ஒழுங்கிய இந்த நாடகத்தின் ஊடாக நான் கண்ட அனுபவம், அந்த விதைத்த இடத்தில், விதைத்த அந்த களத்தில் விளைச்சலை வேண்டும். அதுக்கு ஏராளமான சாட்சியங்கள் இருக்கிறது. நாங்கள் சிலர் சொல்கிறார்கள்,
அவர் இப்பொழுது எனக்கு தந்த நேரம் 20 நிமிஷம். இருந்தாலும் இந்த 20 நிமிஷ நேரத்தில் ஒரு சில சம்பவங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் விடைத்த இடத்தில் விளைத்து அழைப்பேன். அந்த சம்பவத்தை வழியிலே ஒரு நாடகம், நான் இருக்கிற நாடகம் இருக்கிறேன் என்று எனக்கு எங்குமே தெரியும். ஏனென்றால் நான் திரும்பி எழுதி நாடகம் பண்ணுறேன். வழியில ஒரு 15-20 குழுக்கள் ஏற்பட்டன. அப்போ எல்லாரும் ஒரு குழு வரும்போது ஒரு குழுவிலே 15-20 பேர் இருக்கிறோம். அப்போ நாங்கள் பிறகு எழுதி வச்சு பார்த்தா வந்திருக்கிற நாடகக்குழு அந்த பிறருக்கு பொருத்தமானவர்களாக இல்லாமல், ஆகவே இருக்கின்ற அவர்களை பார்த்து இந்த கலைஞர்களை பார்த்து நான் பிறவியை உருவாக்குகிறேன். அப்படித்தான் அங்கே நாடகங்கள் உருவாகி, சரி அந்த நாடகங்கள் அங்கே எண்ணத்தை சாதித்தன. ஆயிரக்கணக்கான அரங்குகளை சந்தித்ததும் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. அதையெல்லாம் சொல்வதற்கு இந்த களம் போதார். ஒரு சில சம்பவத்தை மட்டும் சொல்வதே. ஒரு தாயின் கதை என்ற ஒரு நாடகம். இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய நாடகம். அங்கே இருந்த அந்த அமைப்புக்கும் எனக்கும் ஒரு முரண்பாடை ஏற்படுத்திய நாடகம். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் இந்திய விஷயங்கள் ஒழுக்கிறது மணிகளுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த கட்டாய ஆட்சி ஒன்று அங்கு நடந்தது. அது சரியா முறையா என்று ஒரு விவாதம், ஒரு சர்ச்சைகளே எல்லாரும் சிக்கி தவிர்த்த நேரம். அப்போ இந்த நாடகத்தை ஒரு கையாவாக்கி இதை கையாளப்பட்டு ஒரு வீட்டை கிடைக்கிறது. இது எப்படி கையாளலாம்? சரி, ஒரு தாயின் கதை. அந்த நாடகத்தை ஒரு சின்ன கதையை சொல்லு. அந்த நாடகத்தில் ஒரு தாய்க்கு 3 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. ஒரு பிள்ளை கோயிலில் குழம்புல குடி வந்திருக்கிற யாழ்ப்பாணம் வந்த ஒரு பிள்ளை இங்கே கொண்டு போச்சு. ஒரு பிள்ளை வண்டியில் ஒரு பிள்ளை கேட்க கொண்டு வரும். இப்போ அந்த தாயோடு குழந்தை ஒரு பிள்ளை இருக்கிறார், நம்மளோட இருக்கிறார். அந்த பாய் நொந்து போயிருக்கிறார். மூன்றை வண்டி கொடுத்து இருக்கிற அந்த தாய்க்கு இருக்கும். அப்ப இதை நான் செய்யாத ஒரு பிரச்சனை. சரி, இப்படி அந்த தாய் நெல்லுக்கு ஒரு நாள் அவன் நெல்லுக்குட்டி கொண்டிருக்கிறான். நெல்லுக்குட்டி இந்த மகனை, அந்த தாயுடைய மகனை பிடிச்சு கொண்டு போனான். அந்த போராளி அங்கே வருகிறான். அப்போ தாயை அவன் பார்க்குறான். பார்த்துட்டு அக்குறமாக பேசுகிறான். நீதானே இந்த பிள்ளையை பிடிச்சு கொண்டு போனே, நீதானே இந்த பிள்ளையை பிடிச்சு கொண்டு போனே, நீங்கள் மனுஷனா, நீங்கள் மிச்சோமடா சுற்றி கத்தி அந்த கையில் இருந்த உலர்த்தியால் அவன் கைக்கிறான். தனக்கு ரத்தம் கொட்டுவது. அப்ப அவன் அமைதியாக இருக்கிறான். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்க ரத்தம் வழியிலே பார்த்து கொண்டிருக்க அந்த பொம்பளை ஒரு சீரி எடுத்துட்டு அவன் நெஞ்சில் கட்டி விடுது. அந்த தாய் கட்டுறார். அப்பொழுது அவன் இதை எப்படி நாங்கள் பேசலாம், அவன் நினைக்கிறான். ஒன்றும் கிடைக்கல. தன்னுடைய ஞானத்தை அவன் சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்து மௌனமாக இருக்க ஒரு பாடல். பாடல் என்னன்னு சொல்றார், அம்மா மனசுக்குள்ளே வெள்ளளவும் கள்ளவில்லை, வெட்ட வெள்ள பாசத்திலே வந்த உங்கள் கோபத்திலே, நீ அடிச்சாலும் உடைச்சாலும் நானும் உங்கள் பிள்ளையுமா, நானும் உங்கள் பிள்ளையுமா. இப்படி அந்த சில வரிகளுக்கு போய் அவன் போறான். சரி, இந்த அந்த தாய் இன்னும் அவன் அடங்கி அந்த தவிப்பிலே இருக்கிறான். ஒரு நாள் ஒரு இடத்திலே ஒரு வீரவனாக நிகழ்வு நடக்கிறது. இந்த நிகழ்வை
ஒரு தாய் வந்து அந்த ஒரு பெண் வந்து சொல்கிறாள், உனக்கு விஷயம் தெரியாமா போய் மாற மாட்டாங்க. அப்போ அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அந்த போராளி வீரவனுக்கு போராளி இந்த மகன் தானே ஓடி கத்தி கொண்டு போடுறான். இந்த பிள்ளைங்க போறான். அப்பொழுது அவந்த மகன், அந்த தாயுடைய மகன் அந்த உடலுக்கு முன்னால காவல் பார்த்து கொண்டு ஆயத்தோட இருக்கிறான். அப்பொழுது அவன் மனம் பேசுகிறது, அம்மா இங்கே விட்டுள்ளதால் கிடைக்கிறாய் இந்த வீரனை தெரியுமா உனக்கு? காரணம் அவன் பார்க்கிறான். பார்த்துவிட்டு என்று ஐயா உனக்கான விளக்கியாரை அடித்தன், ஐயோ நான் பாக்கியடா என்று கத்தி கொடுக்கிறான். இதை காற்று ஒரு பெரிய வித்தியாசமாக இருந்தது. எனக்கு எப்பவும் விவரிக்கிறது. இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர் அம்மா ஓடி வந்து அந்த தாயோடு ஓடி வந்து அவன் சேர்க்கிறதா. அப்படி அந்த காட்சி அவர்களை ஆட்கொண்டிருந்தது. அவ இத்தனை ஆடத்தை நாங்கள் பார்க்கிறதா விவசாயத்துக்காக உள்ளது போடலாம். இதுக்கு ஒரு பெரிய எதுக்கு வந்து எப்படி எத்தனைக்கு அடிக்கிற மாதிரியாக காட்டினான். இது பல பொறுப்பாளர்கள் அவர் விவாதத்துக்குள்ளே அப்பதான் கேட்டேன், நீங்கள் ஒழிச்சா செய்ய ஒழிச்சமாக செய்ய நியாயப்படுத்துறதா இல்லையா என்றதில் பிரச்சனை. அந்த தாயின் தவிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தாயின் தவிப்பை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டு கொள்றவர்களுக்கு தான் பிடிக்கிறது உரிமைகளுக்கு தகுதி. அப்ப இங்கே ஒரு சித்தைக்குரிய இந்த விவாதத்தின் இறுதியிலே முக்கியமான போடலாம் அப்ப இவங்களை சில பேர் சொல்லுவீங்க, சில பேர் விமர்சிக்கிறது என்னன்னு சொன்னால் அது கிடைச்சார நாடகம், அது நாடக படுக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சரி அதை நம்ம மறுக்க இல்லை. சரியப்பா நாடகத்தை கலந்திருக்கீங்கன்னு சொன்னால் அதை செய்ய விட்டுடாது. அது ஏன் பதிவு செய்ய வேண்டும்? இங்கே நாடகத்தை மட்டுமல்ல பதிவு செய்யவில்லை, அப்படிப்பட்டவர்கள் தங்களை பதிவு செய்கிறார்கள், தங்கள் முகத்தை காட்டுகிறார் என்பதுதான் என்னுடைய தாழ்மையாக. இப்படி இது ஒரு சம்பவம் இல்லை. போட்ட இடத்துல நடித்த இடத்துல ஒரு முறை இந்த நாடகத்தை நான் போட்ட போது வட்டக்கட்சியிலே ஒரு தாய் வந்து இருக்கிறார். நாங்கள் எல்லாம் அந்த படத்தில் எடுத்து விடாது தூரத்தில் எடுத்து ஒப்பனைகளை கலந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு தாய் 2 புள்ளிகளோட வந்து அந்த கூட்டு போட்டு அந்த மத்தியில் இருக்கிறார், படித்து போயிருக்கிறார். அப்போ நாங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு அம்மா அதில் நிற்கிற மாதிரி ஏன் ஒரு கேள்வி அந்த பரிசு சொன்னால் இனி நான் ஆளமாட்டேன், இனி நான் ஆளமாட்டேன், இந்த பிள்ளைகள் போனாலும் நான் ஆளமாட்டேன். ஒரு காலம் நான் தெரியாமல் இருந்தேன். நல்ல காலம் கடவுள் மாதிரி வந்து ஒரு உண்மையை சொல்லி கொண்டேன். அந்த காலத்தில் கடவுள் மாதிரி வந்து உண்மையை சொல்லி கொண்டீர்கள், இல்லாட்டி நான் கூடாதவராக இருப்பேன். நீங்களாக அந்த நாடகத்தினுடைய வல்லவை வெளிப்படும். இப்படி எனக்கு சம்பவங்கள் அது அறவே இது இருப்பாக தெரியவில்லை. அல்லது சரி திருவடி அரங்கம் பற்றி படத்திட்ட அரங்கம் பற்றிய ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறான். அதாவது வந்து இங்கு வந்தவுடன் நான் ஒரு நாடகத்தை, சமூக நாடகத்தை, சமூக சீரழிவு வைத்து ஒரு நாடகத்தை உருவாக்கியிருந்தேன். மனங்கள் மாற வேண்டும். இந்த நாடகத்தை எங்களுடைய வாசியாக நான் போடும்போது
அந்த நாடகத்தை ஒருவர் பிரதம விருந்தினராக வந்தவர் பார்த்துவிட்டு தங்களுடைய கோவில் திருவிழாவில் இந்த நாடகத்தை போடுவோம். சரி, ஏதாவது போடலாம்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் காரணம் வந்தது இந்த அவர் வந்த தங்களுடைய திருவிழாவில் அந்த நாடகம் போடுவோம் கேட்டு வந்தார். நான் சொன்னேன், கோவில் திருவிழாவில் இந்த நாடகத்தை பார்க்கக்கூடிய பக்குவத்திலே அந்த மக்கள் இருக்க மாட்டார்கள், வேண்டாம். இல்லை இல்லையா, அவர் கண்டிப்பாக போடத்தான் கேட்டார். போனோம். அங்கே போய் பார்த்தால் ஆயிரக்கணக்கான சனங்கள் குவிந்திருக்குது. ஆடம்பரமான சத்தமும் இது ஒரு பலாட்டியால் 2 பெரிய மேடைகள் போடப்பட்டிருக்கிறது. யாழ்குடா நாட்டிலே பிரபலமான 4 இசைக்குழுக்கள் அங்கே வந்திருக்கிறது. ஒரு அரங்கிலே இசைக்குழு நடந்து கொண்டிருக்கிறது. அது முடிய அடுத்த அரங்கிலே நாடகம் என்று அறிவிக்கிறார். ஆனால் நாடகம் அறிவித்த உடனே தாமதம் எல்லாரும் கத்தினார்கள், நாடகம் வேண்டாம் வேண்டாம், இசைக்குழு அணிக்கொண்டு இசைக்குழு அணிக்கொண்டு இருக்கிறாங்க. இதை அறிவிக்க போன அந்த தர்மகர்த்தாக்கு சங்கடமாக போச்சு. அவர் சொன்னார், இந்த நாடகம் தெரிஞ்சல் பார்த்துட்டு ஒரு செயல்முறையை சொல்லும்போது தீஞ்சு பண்ணுறாங்க. போதாக்குறைக்கு என்னையும் வேலையை இப்பொழுது அந்த நாடக நெறியாளர் உங்களோட கதைப்பார்கள் சொல்லி போதாக்குறைக்கு என்னையும் இல்லை ஒத்து விட்டேன். நான் போய் ஒரு அப்பாவை மாதிரித்தான் சொல்ல ஒரு தெரியாதனமாக வந்துட்டோம்யா, இந்த நாடகத்தை உங்களுக்கு பாருங்க, நீ நாங்கள் கூடாமல் போயினாங்க தானே, உங்களுக்கு இந்த பொண்ணாக இந்த செலவுக்காக நாங்கள் வெள்ளையிலாங்க. அதனால் உங்களுக்காக கொஞ்சம் ஒரு நேரம் முடிஞ்சால் நாடகம் நல்லா இருக்கிற கையெழுத்துக்கும் இல்லாடி இருக்கிற கல்யாணம் தூக்கி தெரியும் என்று சொல்லி நான் அந்த சொந்த விடம் அவர்களுக்கு கொஞ்சம் இலக்கம் வந்துருக்கு பேசாமல் இருக்கேன். அப்போ நாடகத்தை போகிறது காய்க்கும். அப்போ நாங்கள் நாடகத்தில் ஒரு ஏற்பாடுகள் செய்யும்போது அந்த ஒரே வாங்கி அமைப்பாளர்களிடம் அவர்களுக்கு வைக்க கொண்டு பார்க்க பண்ண வச்சேன். நான் சொன்னேன், தம்பி இன்னொரு பாட்டு ஐயா ஒரு வேலை வைக்க இல்லை, அவருக்கு வந்து போகிறாங்க. அவரும் உங்களை மதிக்கிறதா இல்லை. சரி, எங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு நான் அதை அந்த மைக்கையும் தூக்கி அவர்களை திருப்பி கொடுத்தேன். இதையும் வச்சிருந்தோம். அதனால் மைக்கு இல்லாமலே செய்யறது. அதுக்கு பிறகு பணத்தை வந்து தேர்தலை கேட்டு சரி மைக்கை வாங்க நாடகம் தொடர்ச்சி. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் மிக பகுதியாக நகைச்சுவையாக தொடர்ந்தது. தொடங்கி ஒரு 15 நிமிடம் சிவாய் போய்கொண்டிருக்கு. 20வது நிமிடம் ஒரு அணிக்கிறது. 35வது நிமிடம் பார்க்கிறார். ஆயிரக்கணக்கான தலைகளும் வசையாமல் இருக்கு. 40வது 45வது நாள் அந்த நாடகம் என்னன்னு சொன்னால் அதில் ஒரு பேசி இருதார மனங்களாகி திருமணங்கள் பணம், சிறுவயது திருமணம், போதை சம்பந்தமாக சமூக செயல்பாட்டாளர்கள் சந்திக்கின்ற சவால்கள். இந்த அதிலே முக்கியமாக 2 ஒருவருக்கு 2 மனைவி. இளைய மனைவி அவர் சீக்கிரமாக தான் கொடுக்குது. ஆனால் மூத்த மனைவிக்கு கொடுத்த போனால் அடியும் முட்டையும் அந்த அது கூலி வேலை செய்து கொண்டு வச்சிருக்கிற அந்த காசையும் நீக்கி கொண்டு வந்து அந்த செல்லமான அந்த இளைய மனைவிக்கு கொடுக்குறார். இப்படி பல விஷயங்கள் நடக்குது. இறுதியாக இந்த ஊரில் ஒரு நெருங்கி அந்த நெருங்கி ஓடி போய் இவருக்கு சொல்லும் அந்த மனைவியை பற்றி தவறாக ஏதோ சொல்லிட்டான். அவன் கத்தியை வாரான். முதல் மனைவியிட்ட வாரான். வந்து அந்த கத்தியாக இந்த
அடிக்கிறான். அவர் எப்போவுமே அந்த ஒரு கூரையில திருக்கவர் வச்சிருக்கிறேன், அரிசி அடிக்கிறதுக்கு திருக்கவர் வச்சிருக்கிறேன். அதான் அவர் அடிக்கிறேன். அடிச்சு கொடுத்து தட்டியை அவளை விட்ட போகிறான். அந்த பிள்ளை பொம்பளைக்குள்ள போய் கப்பலை கெஞ்சிது, குடும்பப்பா இன்னொன்று கெஞ்சி அவன் பிடிக்கிற போதையில் இருக்கிறான். தன்னை தலைமையை வச்சு தியாகம் சொல்லிட்டு அவன் அடிக்கிறான். அப்போ இங்கே கடைசியாக வளர்ந்து போய் தாயை காப்பாற்ற போக கடைசியாக பிள்ளைய பொறுத்து தள்ளி விழுந்துட்டான். அவன் போய் விழுந்துட்டான். விழுந்த உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு கூட தூக்கி வந்து இந்த தாயை காப்பாற்றோன்னு இப்போ டாக்டர் கொடுத்தோம். அது சரி, அப்படி அவளுக்கு தெரிஞ்சு அவன் நிற்கிறான். அந்த ஒரு டென்ஷனாகவே ஆனால் பார்த்து கொண்டு சனவி கொத்தடி குத்தடி அவனுக்கு கொத்தடி என்று கத்தும். இறுதியாக அவள் வேறு செய்யாமல் தகப்பனை அடிக்கிறாள். உடலிலே ரத்தம் வலியை கொத்தி குடிக்கிறார். தன் தாயை கூட்டிக் கொள்ள ஒரு ஓடி இவர் திருப்பி அந்த ரத்தத்தோடு துரத்தி கொண்டு போனார். இந்த காட்சி முடிகிறது. இறுதி காட்சியிலே அந்த 2 பேரும் பிள்ளை சொல்றாள், அம்மா அசிக்கிறம்மா. அவன் யோசிக்கிறாள். யோசிச்சு கொண்டு கொஞ்சம் போய் வந்து அரைக்கத்தை எடுத்து அரைக்கிறாள். அரைச்சி கொண்டிருக்கும் போது ஒரு பின்னாலே ஒரு உப்பாய் எங்கள் குடிமோதியதோ குங்குமப்பு அழுவதோ திங்கள் முதல் கண்ணிரண்டு மங்கி வெளி மூடுவதோ வாழ வழியிலே நாங்கள் வயதிருக்க முடியவில்லை, உந்தியிருக்க இடமில்லை, நாங்கள் படுத்து அங்க திணையில்லை. என்றம்மா உன்னை படிக்க வச்சு ஆளை நான் பகரியவாப்பட்டதெல்லாம் உங்க பாலே பாதி வழி பொருது என்றதல்ல உனக்கு அமுதும் கையார இந்த பாவியலை நான் கொடுத்து உன்னை கொல்லுங்காலம் வந்தோ. இப்படி அந்த ஒப்பாரி போய்கொண்டிருக்கிற போது இந்த சபையை நான் பார்த்தேன். சுருண்டு வளர்த்தது போல அத்தனை பேரும் கடலை அப்படி வத்தி போனது போல இருந்தது. சரி, இங்கே அவளை என்ன செய்கிறார், இந்த சாப்பாடை வைத்து கொண்டு கொடுக்குறான். அந்த பிள்ளை அந்த சோத்து தோட்டத்தை வாங்கி கொண்டு கேட்கிறார், அம்மா ஏனம்மா அடிக்கிறேன், யாரையம்மா நான் இருக்கிறேன், நான் நல்லா படிக்கிறேன், நான் படித்து ஆளாகி வருவன், இந்த சமுதாயத்தில் நாங்களும் மனுஷன் காணுகிறதை வாழ்ந்து காட்டுவோம், அழாதம்மா சொன்னார். அப்போ தாய் திரும்ப யோசிக்கிறாங்க, என்ன சொல்கிறேன், ஓமம்மா நான் படிக்கிறேன் தானே, நான் படிக்கிறேன், நானும் ஆளாது பெறுவேன், இந்த சமூகத்தில் நாங்களும் மனுஷனாக வாழ்ந்து காட்டுவோம் என்று அவர் சொல்கிறார். தொழில்நுட்பம் போராடும். அந்த டாக்டர் வயல்கள் தாய் கையை பிடிக்கிறார். கையை பிடித்து கொண்டு தோற்ற தட்டி குழந்தை போட்டு பிள்ளையை தூக்கி நிற்கிறார். நிறுத்தி கொண்டு சொல்றார், ஓ நாங்களே சாகணும், நாங்கள் இந்த சமுதாயத்தில் மனுஷராக வாழ்ந்து காட்டுவோம். பெண்ணே உன் கண்ணைக்கிற வானம் தூரம் இல்லை. அப்பா உடனே ஒரு எழுதுகிறவங்களுக்கு பாடலோடு அந்த நாடக மாங்கல்கள் எல்லாம் கூடியாடி மறுபாக பாடியும். பெண்ணே உன் கண்ணைக்கிற காலம் உங்கள் கையில் வந்து சேரும். இது ஒரு பெண்ணியம் சம்பந்தமான நாடகம் தான். ஆனால் இது நாடகம் இல்லையா?
இது கலையில்லைதான் கிராமங்கள். ஆனால் அடுத்த நாள் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நாங்கள் நாடகத்துக்கு முடித்தோடு அறிவித்தோட நாடகம் வேண்டாம் இசைக்குழுவம் போடுவோம் அதே அதே சனம் அதே இளைய தலைவரை நாடகத்தை திருப்பி போடும்போது கத்திக் கொண்டிருந்தார். சரி, நாடகத்துக்கு நாங்கள் அதாவது ஒப்பனையை களையும் போது அத்தனை பேர் அத்தனை சுற்றி வந்துட்டு வந்து அந்த இளைஞர்களுக்கு நாடகம் பண்ணால் திரியா புரியா நாடகம் உங்களுக்கு தெரியலையே. அவருடைய முகத்தை பார்த்து ஏதோ ஒரு மாற்றங்கள் தெரியுது. இல்லாத முகத்திலே வந்த மாற்றங்கள் தெரியுது. திருவிழா உள்ள போகணும் சொல்லி கேட்டாங்க. அவர் இன்னொரு ஒரு வயதான 30-40 வயது இருப்பாங்க கூடி வந்தார். அவர் வந்து கேட்டார், ஐயா இந்த நாடகம் எங்க போனீங்க? இல்லை, ஐயோ நான் இந்த மனுஷனுடைய கூட்டியலாம் அப்படின்னு இந்த நாடகத்தை காட்டவர் நீங்கள் எந்த நாடகம் போட்டாங்க இந்த நம்பருக்கு எனக்கு 500 ரூபா மனுஷனுடைய கூட்டிக் கொண்டு வருவேன். இதுக்கு பிறகு அந்த நாடகம் கிராமம் எல்லாம் பரவிக்கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த கோவில்கிட்ட எல்லாம் திரும்ப திரும்ப அந்த நாடகம் அங்கே கலைஞர் அந்த நாடகத்தின் பேச்சை அந்த கிராமத்திலே அடங்குவதற்கு பல நாட்களாகி அதை எங்களுடைய அந்த தர்மரத்தால் தெரிய சொல்வார். இப்படிப்பட்டு இப்போ அந்த மக்களோடு நாடக கலை எங்களை விளம்பரப்படுத்தவா கலையை விடுபடுத்தணும் இல்லை, ஒரு சமூக பற்றி சமூக பொறுப்பு இந்த மக்களை வெளிப்படுத்துவது ஒரு அங்கலாய். அப்ப இப்பொழுது எங்கள் நாடகப்பள்ளி மற்றும் சீரன் இப்படி இப்படியான நாடகத்தை உட்படி இருக்கிறது ஆறுதலை பெறுகிறது. போதாது உங்களால் மட்டும் இதை இந்த இடவரையை நிரப்ப முடியாது. புறா நாடு சிக்கு சீரழைத்து சிறைப்பட்டு கிடைக்கிறது. வாழ்வத்தில் பாலியல் துன்புறுத்தவர் கொலை கொள்ளை கூலி குறைகள் புறா நாடே சின்னாவில் நமக்கு கிடைக்கிறது. ஏதோ நாங்கள் மனிதராக இருக்கிற மாதிரி தோற்றம் தெரியுது. நாங்கள் மனுஷராக இல்லை. பண்பாட்டு மையம் உலகத்தில் பண்பாட்டு மையமே யாழ்ப்பாணம் என்று சொன்னார். ஆனால் இல்லை. அப்போ இப்படியே நாங்கள் இருந்து அங்கே போவோம். இப்படித்தான் வாழ்ந்து ஒன்றை இருந்த சமூகம் என்று எப்படியாவது வாழ்ந்து போவோம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதை சீரமைப்பதற்கு ஒரே வழி நாடகம். அதான் உண்மை. நாடகத்தை நாங்கள் நாடு பூராக விதைக்க தலைமுறையை இந்த நாடகத்துக்குள்ளே கொண்டு வரவும். அப்பதான் ஏதாவது எங்களுடைய சமூகத்தின் அதை விட்ட சமூகத்தை ஏதோ வழிபடுத்த முடியும். நாங்கள் மனிதராக முடியும். ஆகவே பெரிய நான் இந்தி பகுத்தோலை கருத்துக்கள் இந்த கணத்துக்கு பொருத்தமோ இல்லையும் இப்படி நிறைய இருக்கிறது. எனக்கு ஞாபகத்துக்குள்ள கரைமுறை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்வுகள் நிறைய இருக்கிறபடியா இந்த அரங்க ஆளுநர்கள் உண்மையிலேயே உயரத்தை மிஞ்சி சென்று தொட்டதாக அவர்களுடைய அந்த சிந்தனை அவர்களுடைய அனுபவங்களுக்கு நூல் வடிவமாக வடிவெடுக்கிறது. மிகுந்த வளர்ச்சிக்குரிய விடயம். இங்கே இருக்கிற அந்த நாடகத்துறையிலே ஈடுபட்டு இருக்கின்ற தம்பிமான், நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய பணி உயர்வான பணி, ஒரு மாணவத்துக்கு தேவையான பணி. ஆகவே அதை நீங்கள் உடனான உலகமும் நினைக்க வேண்டும், உங்கள் பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து வைத்தார். என்றும் மறவாக நன்றியை கூறுகின்ற வேளையிலே எங்களுடைய நாடகம் இல்லை என்று சொல்லுகின்ற கல்வி சார்ந்த ஒரு சிலர்
இருக்கின்ற இந்த குணத்திலே ஒரு காலத்திலே, அந்த சமாதான காலத்திலே என்னையும் ஒரு பொருட்டால் இங்கே அழைத்து வீரசிங்கம் மண்டபத்திலே எனக்கும் ஒரு அரியணை அமர்த்தி, அரியணையிலே அமர்த்தி அழகு பார்த்த அந்த அற்புத மனிதரை நான் இந்த களத்திலே வைத்து பார்க்கிறேன். உண்மையிலேயே எங்களுடைய பெரியவெளி அரங்க பண்புகளை கொண்டிருக்கவில்லை என்று கூறுகின்ற தளத்திலே நின்று கொண்டும் எங்களுடைய அந்த கலையை மதித்து, அந்த கலைஞர்களை மதித்து கௌரவித்த திருமலை கிராமத்தின் விழாவாகும் என்று நான் மறக்க முடியாத மனிதரில் ஒருவரால் வைசி அடிகளால் அவரை போல இன்னும் என்று இந்த அரங்கத்திலே என்னை அழைத்திருக்கிறார்கள். இது எனக்கு மட்டுமல்ல, அன்று என்னை அழைத்த பொன்னாடை என்னை மகிழ்வித்த அது எனக்கால் அதல்ல, நூற்றுக்கணக்கான அந்த கிழவர் குருதைக்கு குரல் நடந்த அத்தனை கலைஞர்களுக்குமான கௌரவம். இன்று கூட இங்கு எனக்கான கௌரவம் தான். ஒரு கிராமத்திலிருந்து வந்து என்னையும் அழைத்த இந்த நல்ல உலகிற்கு என்றும் உறவாத எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விளைவிக்கிறேன். நன்றி, வணக்கம். பல விடயங்களை ஓடி காட்டியிருக்கிறது. அதில் முதலாவது பாஜேந்திராவினுடைய நேர்காணல் தான் மிக நீண்டதாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், 60களின் இறுதியில் இருந்து இயங்க தொடங்கியவர், இங்கே 80கள் வரைக்கும் செயல்பட்டவர், பின்னர் லண்டனுக்கு சென்ற பிறகும் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறவர். எல்லாவற்றையும் விட தன்னுடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தி வைத்திருப்பவர், அதற்கு ஆதாரங்களை வைத்திருப்பவர். துண்டு பிரசுரங்கள் தொடக்கம் நுழைவுச் சீட்டுகள் வரைக்கும், அது பத்திரிகை மன்ற விமர்சனங்கள் வரைக்கும் ஆதாரப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒருவர். ஆகவே அவருடைய தகவல்கள் மிக சிறப்பாக அவரால் முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதிலே இந்த நேர்காணலை நாங்கள் பார்க்கிற போது அவர் தன்னுடைய அரங்க பயணத்தை சிறப்பாக ஒழுங்கமைத்து சொல்லியிருக்கிறார். அரியாலையே தன்னுடைய கிராமத்திலே நடந்த நாடக செயற்பாட்டிலேயே தனக்கு சிறிய வயதிலே இருந்த அனுபவம், ஆனால் நடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாத சூழலில் அவர் கட்டுப்பட்ட பல்கலைக்கழகத்திலே எந்திரவியல் கற்கின்ற மாணவனாக சென்றதற்கு பிறகுதான் அந்த சந்தர்ப்பம் அவருக்கு ஏற்படுகிறது. கட்டுப்பட்ட பல்கலைக்கழகத்திலே அங்கே நாடகங்களை முதலிலே இயக்க தொடங்குகிறார், ஒரு தயாரிப்பு தொடங்குகிறார், பின்னர் இயக்க தொடங்குகிறார். படிப்படியாக அவருடைய அந்த நாடக செயற்பாடு கட்டுப்பட்ட பல்கலைக்கழகத்திலே வளர்ச்சி பெறுகிறது. பிறகு நான் நடிகர் ஒன்றியம் கொழும்பில் ஏற்படுத்தப்பட்ட போது அவர் ஒரு முக்கியமானவராக இணைந்து கொள்கிறார். 80 வரைக்கும் நடிகர் ஒன்றிய செயற்பாடுகளோடு இணைந்து செயல்படுகிறார். பின்னர் 75 இங்கு யாழ்ப்பாணத்திலே அவைக்காரி கலைக்கழகத்தை உருவாக்குகிறார். 82 வரையும் தீவிரமான நாடக செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார். 82க்கு பின்னர் லண்டனுக்கு சென்று தமிழ் அவைக்காரி கலைக்கழகம் என்ற பெயரோடு லண்டனிலே அங்கிருந்து இருந்து வரை இயங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த தன்னுடைய அனுபவ தளங்களை எல்லாம் அவர் சிறப்பாக இந்த நேர்காணலை முன்வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த காலகட்டத்தினுடைய அரங்க செயல்பாடுகளை அந்த இந்த புத்தகத்திலே மிகச் சிறப்பாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அதில் முக்கியமான விடயம் என்று சொன்னால், எங்களுடைய வரலாறு தொடர்பான மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அந்த நேர்காணல் இல்லாத நாங்கள் பார்க்கிற போது எங்களுடைய ஈழத்தமிழ் நாடக வரலாற்றினுடைய எழுதப்பட்ட வரலாறுகள் பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ அவர் காலசாரமாக சொல்லுகிற விஷயம், இங்கே பல விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, பல பிறழ்வுபடுத்தப்பட்டிருக்கிறது, எங்களுடைய வரலாறு சரியாக சொல்லப்படவில்லை என்ற விடயத்தை அவர் குறிப்பிடுகிறார். அதை நான் பல விடயங்களுக்கு உதாரணம் கொண்டு சொன்னால், நாங்கள் கிளிப்பிள்ளைக்கு பாடம் சொல்வது போல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நடிகர் ஒன்றியம் 1970ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, கேள்வியில் கூட வருகிறது. ஆனால் அவர் தெளிவாக ஆதாரத்தோடு சொல்கிறார், 1973ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய முதல் நாடகம் கந்தன் கருணை. அவர் தவறு, சரியான வரலாறு இங்கு பதியப்படவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை அவர் பெரும் குற்றச்சாட்டாக சொல்கிறார்.
அது மட்டுமல்ல, அதில் தாசிசிய சுந்தரலிங்கம் செய்த நாடகத்தை தவிர வேறு எதுவும் பெறவில்லை. ஆனால் நடிகர் ஒன்றியத்துக்காக அதிக நாடகங்களை நெறிப்படுத்தியது பாலேந்திரா. அந்த தகவல்களை வரவில்லை. பிற்பட்ட காலத்திலே அந்த நடிகர் ஒன்றியத்தினுடைய ரசிகரவைக்காக நாடகங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்கியவர் பாலேந்திரா. அந்த தகவல்கள் வரவில்லை என்ற ஒரு தகவலை எடுத்திருக்கிறார். அதே போல இந்த நடிகர் ஒன்றியம் என்றவுடன் அதில் எங்கள் குழு, கூத்தாடிகள், மட்டக்களப்பு நாடக சபா, அம்பலத்தாடிகள் என்ற குழுவெல்லாம் இணைந்த வடிவம் என்று நம்முடைய வரலாற்றை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதை விமர்சிக்கிறார். எப்படி என்றால், அது ஒன்றிலிருந்து ஒவ்வொரு வந்து அதை இணைந்து கொண்டதை தவிர அமைப்புகள் இணைந்து கொள்ளவில்லை. அது தவறான இதை பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று சொல்கிறார். மட்டக்களப்பு நாடக சபாவிலே செயல்பட்டிருந்த பேராசிரியர் மாணவர்கள் நாடகத்திலே வந்து நடித்தார். அம்பலத்தாடிகள் ஒரு நெல்லியடியிலே இயங்கிய இளையவக்கனார் கந்தங்கரையிலே வந்து நடித்தார். அப்ப ஆகவே அந்த ஒவ்வொரு நடிகர்கள் வந்ததற்காக அந்த அமைப்புகள் எல்லாம் இணைந்தன என்று ஒரு தவறான இதை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல விடயங்கள் அவரால் விமர்சனமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பெண் நடிகைகள் தொடர்பான வரலாறு எழுதப்படவில்லை. அப்ப ஆனந்தராணி போன்றவர்கள் அந்த எழுபதுகளிலே பெண்கள் மேடைக்கு வர முடியாது, ஆண்களை நடித்துக் கொண்டிருந்த சூழலில் தடைகளை தாண்டி நாடகத்துறைக்குள்ளே வந்து நூற்றுக்கணக்கான நாடகங்களை நடித்தவர்கள். அப்ப அவர்களுடைய வரலாறு எழுதப்படவில்லை என்ற பல தகவல்களை பாலேந்திரா அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த வகையில் அவருடைய இந்த நேர்காணல் எங்களுக்கு வரலாற்றினுடைய பல பக்கங்களை எங்களுக்கு உண்மையை தந்திருப்பது. அதே போல மாவை நித்யானந்தன் அவர்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். மாவை நித்யானந்தன் அவர்கள் தற்போது அவர் ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவருடைய நேர்காணலே நாங்கள் அறிந்த விடயம், அவர் எங்களுக்கு தெரிந்தது ஆக திருவிழா நாடகம், ஐயாயிரத்தி நாடகம் எழுதினவர் என்பது மட்டும்தான். ஆனால் உண்மையிலேயே அங்கச்சுவையுடைய அரசியல் நாடகங்களினுடைய ஒரு தொடக்க புள்ளி அவர் தான். அதனை நாங்கள் அவருடைய இந்த நேர்காணலை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் அவரை பார்க்கிற போது அவர்களுடைய வரலாறை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர். அவர் ஒரு மிக முக்கியமான சமூக செயற்பாட்டாளர். அந்த தொடக்கம் இன்று வரை நாடகத்தை ஒரு துறையாக வைத்திருந்தாரே தவிர, ஆனால் தன்னை அழித்து சமூக செயற்பாடுகளிலே மூழ்கி வருவர். அதை ஆவணப்படுத்தியவர் கிடையாது. தற்போது கூட அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் உலகங்கரங்கள் என்ற பெயரிலே இந்த தற்கொலை செய்கின்ற இளையோருக்கு ஆட்சிப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்குடான பல செயல்பாடுகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். இதிலும் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாத ஒரு முக்கியமான ஆளுமை மாவை நித்யானந்தன். அப்ப அவர் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். பாடசாலை காலத்திலே யூனியன் கல்லூரியிலே கற்றிருக்கிறார். அதே போல மகாஜனா கல்லூரியிலே கற்றிருக்கிறார். ஆனால் கற்கிற காலத்திலே தனக்கு பெரிய அளவிலே அதற்கு அனுபவம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார். அவரும் கட்டுப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கு போனதுக்கு பிறகுதான் முதலாக கட்டுப்பட்ட பல்கலைக்கழகத்திலே போடப்பட்ட முதல் தமிழ் நாடகமே அவர் நெறிப்படுத்திய காவலன் தீபம் என்கிற நாடகம். அதாவது பாலேந்திராவுக்கு முன்பட்டவர்கள் ஆகவே முன்னர். அப்போ அதற்கு பிறகு அவர் அங்கு சாதி பிரச்சனைகளை முன்வைத்து நீச்சல் பெறாது, பின்னர் ஐயாயிரை சென்றிருக்கிறார், பாவம் ஜமன், சோசலிசம் வாழ்க, திருவிழா, இப்படி பல நாடகங்கள் அவரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, அப்ப முக்கியமான இந்த திருவிழா இடத்தினுடைய முதல் திருவடி நாடகம். அப்ப அதே வரலாற்று ரீதியாக நிறைய முரண்பாடுகள் இருந்தன. இந்த மாயமாக தான் முதல் திருவடி நாடகம். ஆனால் அதை தெளிவுபடுத்தி இருப்பது அவருடைய நேர்காணல். அந்த நேர்காணலில் இணைந்து கொண்டிருந்ததற்கு ஆதரவு வெளிப்படுத்திய ஆதரவர்களுடைய உரையும் சேர்ந்து திருவிழாவால் முதலாவது அந்த திருவடி நாடகம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது அதனுடைய பின்னணிகளை தான் அவர்கள் அங்கே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஈழத்தினுடைய நாடக ஆசிரியர்கள் பற்றி பார்க்கின்ற போது மாவை நித்யானந்தன் மிக முக்கியமான ஒருவராக எங்களுக்கு மேற்கிழம்புவது உரையாடலே தெரிகிறது. அவர் அங்கே 89க்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு போனதுக்கு பிறகு அங்கே இருந்த தமிழ் பிள்ளைகளை ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும், அவர்களுக்கு வேறு மொழிகளில் சிறப்புகிறார் என்பதற்காக பாரதி பாடசாலையை பார்க்கிறார். கைகெழுதினாக பெரிய சிரமத்தின் மத்தியில் உருவாக்கிய பாரதி பாடசாலை என்று பல நூறு மாணவர்கள் கற்கின்ற கல்லூரியாக மாறியிருக்கிறார். அவர்தான் அதிபராக இருப்பது செயலாற்றியிருக்கிறார். எனவே அந்த பாடசாலைக்காக அந்த சிறுவர்களுக்காக சிறுவர் நாடகம் எழுதுவதற்காக 40 நாடகத்துக்கு மேலே சிறுவர் நாடகம் அவர் அங்கே செய்திருக்கிறார். அவை பல தொகுப்பு நூல்களாகவும் வந்திருக்கிறது. ஆகவே இப்படி ஒரு தொடர் செயல்பாடு. அதில்
அவர் அங்கிருந்தாலும் நான் நினைக்கிறேன் சீனன் இருக்கிறார். அவர் அந்த தற்கொலைக்கு எதிரான ஒரு உயிரின் விலை என்ற ஒரு பெருவழி நாடகத்தை கூட அவர் எழுதி சமூக மாற்றங்கள் கூட அவர் மேடையை அனுபவம். இந்த பல தகவல்களை நாங்கள் மாவேத்தியானுடைய தகவல்களிலிருந்து அறிய கிடைக்கும். அடுத்தது இளையபத்மநாதன் முக்கியமான ஒரு ஆளுமை. நாங்கள் இளையபத்மநாதனை இந்த கூத்து வடிவத்திலே இருந்து நவீன நாடகங்களுக்கான தொடக்கத்திலே பேராசிரியர் மௌனவுடைய கூத்தின் வடிவத்தில் எடுத்துக்கொண்டு உள்ளடக்கத்தை மாற்றியவர்கள் என்று சொல்லி இலகுவாக பார்ப்பதற்கு போகிறோம் வரலாற்றிலே. ஆனால் இளையபத்மநாதன் அவர்கள் இங்கே ஆரம்ப காலத்திலே இந்த சாதியத்திற்கு எதிரான மிகப்பெரிய இயக்கத்திலே மிக முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருக்கிறார் என்பதும் பல நாடகங்களை அவர் முறைப்படுத்தி இருக்கிறார் என்பதும் ஒரு முக்கியமான தகவல்களாக எங்களுக்கு அவருடைய உரையாடலை காண கிடைக்கும். இந்த கண்ணங்கருணை என்பது கூட இருக்கின்ற பணிமுறைகள் ஆரம்பத்தில் ரகுநாதன் அவர்கள் ஒரு உரைநடை நாடகமாக எழுதிய நாடகம், பிறகு அவராலே காத்தாங்குக்கு மாற்றப்பட்டு அதனை வெளியேற்றப்பட்டு பிறகு மூன்றாவதாக நடிகர் ஒன்றியத்தினாலே அது பல கூட்டு மரபுகள் இணைக்கப்படுகின்ற ஒரு மொழியின் நாடகமாக நடிகர் ஒன்றியத்தை வெளியேற்றப்பட்டது வரைக்குமான அந்த வரலாறு அவராலே சிறப்பாக இங்கே சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர் அந்த காலகட்டத்திலே இந்த கூட்டு வடிவங்களை வைத்துக் கொண்டு சமகால பிரச்சனைகளை அந்த சமூகம் சார் பிரச்சனைகளையும் அவர் கூத்தினால் பேசியிருக்கிறார். கூத்திலே பயன்படுத்திய ஊடகம் புராண இதிகாச கதை, ஆனால் சமகால பிரச்சனை அதை முக்கியமானது அவருடைய ஏகலைகள். அது ஒரு சாதியத்துக்கு எதிரான மிக முக்கியமான கூத்து. மன்னார்பாணி கூத்தையும் கர்த்தவராயன் யாழ்ப்பாணம் கூத்து மரபுகளுடைய மெட்டுக்கடையில் அமைத்து புதிதாக தயாரித்தார். அவர் சொல்லுகிறார், நான் அந்த கூத்தை போட்ட போது பேராசிரியர் வித்யானந்தன் பார்த்து போட்டு சற்று எரிச்சலோட கேட்டார், எந்த காலத்து வடமொழியா தென்மொழியா இந்த வகையில் நான் யோசிக்காம உடனே சொன்னார், புது மொழி கொடுத்தார். புது மொழி கூத்து என்று நான் அப்பவே சொன்னேன். அந்த நேரத்திலே இருந்த இந்த வடிவ ரீதியான முரண்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு இதற்கூடாகத்தான் காண கிடைக்கிறது. அப்ப அதற்கு பிறகு நாங்கள் இந்த இடையபத்மநாதன் கொழும்பிலே போகிற போது கொழும்பிலே நடிகர் ஒன்றியத்தோடு சேர்ந்து நடிக்கிறார். பல நாடகங்களை கண்ணங்கருணை மட்டுமல்ல, அவசரம், புதிய உருவது போன்ற பல நாடகங்களை நடித்திருக்கிறார். நாமாக்கும் முடியலோ, முடியாத கதை, தொடர்கதை, அந்த கதையின் மறுபக்கம், அம்மன அரசன், சாபப்பேடா, சுப்பனும் அரசனும், மலைகளை அகற்றிய மூடக்கிழவன் என்ற இவ்வளவு நாடகங்களும் அவர் கொழும்பிலே எடுத்து வெளியிட்டிய நாடகம். அது பிறகு தமிழ்நாட்டுக்கு அகதியாக செல்கிறார். தமிழ்நாட்டிலே ஒரு ஈழத்து அகதியாக தவிச்சவர் படிப்படியாக அந்த பார்த்தவருடைய தெருக்கூத்து, அந்த தெருக்கூத்துக்கள் அவர்கள் முதலாம் இந்த கூத்து உணர்வை கொண்டு வர படிப்படியாக அந்த அரங்கவியலாளர்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. மங்கை அரசு போன்றவரோடு ஏற்பட்ட தொடர்பு அவர் அங்கு பல்கலைக்கழகத்திற்குள்ளாக நாடக செயற்பாடுகளை தீவிரமாக ஈடுபடுத்துகிறார். அப்ப அவர் ஈழத்திலிருந்து சென்று தமிழகத்திலும் பெயர் பெற்ற ஒரு கலைஞனாக திகழ்ந்திருக்கிறார். முக்கியமாக அவருடைய ஒரு பயணத்தின் கதை என்ற அந்த டிரெக்டினுடைய மொழிபெயர்ப்பு நாடகம், அதே போல தீனி போடும் நாடகங்கள் அவருக்கு பெரும் செல்வாக்கை கொடுத்திருக்கிறார். பலரும் பேசப்படுகிறது. அதை விட அதற்கு ஆஸ்திரேலியாவுக்கு போக மெல்போர்னிலே தொடர்ந்து வேலை செய்கிறார். அவர் அவருடைய காலம் வீடம், அதிலே அமரத்தாணியோடு சேர்ந்த வடமராட்சி பின்னணி, பின்னர் தலைநகர் கொழும்பு, பிறகு தமிழ்நாடு, பிறகு மெல்போர்ன் என்று அவருடைய களங்கள் மாறுகிறது. அவர் பல தளங்கள் என்று கடைசியாக தன்னுடைய ஒரு கலாநிதி பட்ட படிப்பை சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர் முடித்திருக்கிறார். அந்த புத்தகம் படிவதற்கு அரங்கத்திறம் சிலப்பதிகாரம் என்று சிலப்பதிகாரத்தை ஒரு புதிய பார்வையை பார்க்கின்ற ஒன்றாக அது வந்திருக்கிறது. ஆகவே இந்த புதிய தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த நாங்கள் இளையபத்மநாதனுடைய உரையாடல்களை காண கிடைக்கிறது. அடுத்தவர் மரியசேவிகள். இந்த நிரோஷன் அவர்களுடைய நாடகப்பள்ளியினுடைய செயல்பாட்டிலே ஒருவராக மரியசேவிகளுடைய நேர்காணல் இணைப்பதற்கு நாங்கள் எவ்வளோ முயற்சித்துக் கொண்டிருந்தோம். அப்போது அவர் சுவீனமாக இருக்கிறார். அவர் ஒரு சில தகவல்களை தந்தால் ஏனைய அங்கத்தவர்கள் உரையாடி அதை உருவப்படுத்துவோம் என்ற ஒரு நோக்கத்தோடு எங்களுக்கான அடுத்த திட்டமிடலை நாங்கள் மேற்கொண்டிருந்த போது அவரால் பேசவே முடியாத சூழல் ஏற்பட்டது. பின்னர் அவருடைய இழப்பும் சம்பவித்தது. ஆகவே அந்த மரியசேவிகள் என்ற அவருடைய பெரிய ஆடு 80 இடத்துக்கு மேல் இந்த அரங்கோடு ஈடுபட்டவருடைய ஆளுமையை அதை தரிசிக்க முடியும். எனவே அந்த காலம் சஞ்சிகைக்கு அவர் இறுதியாக வழங்குகின்ற நேர்காணல், ஆற்றுகை சஞ்சிகையை வழங்குகின்ற நேர்காணலை காணப்படுகிற முக்கியமான விடயங்களை தொகுத்து அவரையும் இதிலே ஆர்வப்படுத்தி இருக்கிறார்.
அப்ப இதிலே அநீசிகளுடைய நேர்காணலை பார்க்க தெரியும். அநீசிகள் நடிகளை ஒரு சமய ரீதியான ஒரு குரவராக மட்டுமே பார்த்தவர்கள், எங்களுடைய வரலாற்றிலே செய்தவர்கள். அந்த சமய நாடகங்கள் பிரச்சார நாடகங்கள் என்று ஒரு வகைக்குள்ளே ஒதுக்கியவர்கள். ஆனால் அதை பார்த்தால் தெரியும் அவருடைய எல்லை சமயமாக இருந்தது. ஆனால் அவர் குருக்க சமூகத்துக்கான வேலைகளாகத்தான் அந்த நாடக செயற்பாட்டை மேற்கொண்டார். அவர் அது படிப்படியாக அந்த பங்கு தளங்களில் இருந்து பிற திருமுறைகளாக பரிணமித்தது. அதற்கூடாக அவர் நாடு தழுவிய அளவிலும் உலக தழுவிய அளவிலும் செய்யப்பட்ட செயற்பாடுகளுடைய அனுபவத்துறைகள் பலவற்றையும் அவர் இதை பதிவு செய்திருக்கிறார். அப்ப ஈழத்தினுடைய ஒரு காலகட்டத்திலே முழுமையாக பதிவு செய்யப்படாத இந்த பதிவுகளுக்கு ஒரு சில பகுதிகளாவது இங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த 4 ஆளுமைகளையும் பார்க்கிற போது அதை விட இதை தாசிசி அவர்களுடைய நேர்காணல் உங்களுக்கு பல விடயங்களை தந்தது. ஆனால் ஒன்று, இதில் இணைக்கப்படாத தாசிசி அவர்கள் பெற்றதான பல விடயங்களை அவருடைய நாடக வேடகர் ஊடகர் என்ற பெரிய தொகுப்பிலே அஞ்சன் பொன்ராஜா அவர்கள் முழுமையாக கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அதை பார்க்கலாம். அதே போல பேராசிரியர் மௌனகுரு அவர்களுடைய மௌனம் என்ற அவருடைய மணிவிழா மலர் தொடக்கம் இன்று வந்திருக்கிற கூத்து யாத்திரை வரைக்கும் அவருடைய அனுபவங்கள் முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அவையில் இடம்பெறாவிட்டால் அவர்கள் பற்றிய தகவல்கள் அறிவதற்கு களங்கள் இருக்கின்றன. ஆனால் இவர்களுடைய தகவல்கள் பெருமளவிலே வராத சூழலிலே அவற்றை இந்த நூல் பதிவாக்கம் செய்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக எனப்படும். உண்மையிலே எங்களுடைய வரலாற்று காலகட்டத்தை திரும்பி பார்க்க வைக்கிறது, வரலாறு திரும்பி எழுதப்பட வேண்டும் என்று சொல்ல வைக்கிறது. எங்களுடைய மூத்த கலைஞர்கள் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் நம்முடைய அந்த புலம்பெயர்வுக்கு முன்னான அனுபவங்களை நாம் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த சிறப்பு கொண்ட இந்த நேர்காணல் பகுதியாக இருக்கிற நூல் எங்களுடைய ஈழத்து அரங்க மரபிலே குறிப்பாக இந்த நாடகம் பற்றி கற்கிற அல்லது ஆய்வு செய்கின்ற மாணவர்கள் எல்லோருக்குமே ஒரு பயனுறு வாய்ந்த நூலாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை. அதே நேரத்திலே 2 உரைகள் ஏற்கனவே நேர்காணலை பங்கு கொண்டு அவருடைய நேர்காணல் இல்லாதிருந்தாலும் 2 வாழ்த்துறைகளை தாசிசி அவர்களும் மௌனகுரு அவர்களும் இந்த நூலில் இணைத்திருக்கிறார்கள். நிரோஜன் அவர்கள் தன்னுடைய எண்ணுரையை இதில் இணைத்திருக்கிறார். அதே நேரத்திலே இந்த குறிப்பாக இந்த இணையவழி கருத்தாளர் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை அருட்சியா என்பவர் தினக்குரல் பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். அதையும் இந்த நூலிலே அவர் இணைத்திருக்கிறார். ஆகவே இந்த 4 ஆளுமைகள் பற்றின நேர்காணல் கருத்துக்களை அடங்கிய இந்த நூல் எங்களுடைய வரலாற்றுக்கு மிக முக்கியமான ஒரு பதிவை தந்திருக்கிறது என்று கூறி நான் நிறைவாக இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எங்களுடைய வாய்ப்பினாளர் நிரோஜன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறி என்னுடைய விடயங்களை செய்ய வருகிறேன். நிரோஜன் அவர்கள் குடும்பரை இந்து கல்லூரியிலே நாடக நடிகர் துறையை திருமதி லதா டிகுமார் ஆசிரியர் என்ற கல்வி கற்க தொடங்கியதில் இருந்து நாடகத்தின்பால் ஆர்வம் ஊட்டப்பெற்றவர்கள். பிறனுடைய திருமணிக்கலாம் என்ற குழுவினர் இந்த கிராம மட்டங்களில் செய்த நாடக பயிற்சிகளிலே ஆர்வம் கொண்டு ஈடுபட்டதன் ஒரு தொடர்ச்சியாக என்னுடைய நாடக பயிலகத்திலே இணைந்து கொண்டு பயிற்சிகளை பெற்றனர். அது அவரை இன்னொரு கட்டத்துக்கு வளர்த்தது. எங்களுடைய அட்டைங்கள் தர்ஷனா திருப்பாடல் காட்சி போன்றவற்றிலெல்லாம் அவர் நடிக்கிற சந்தர்ப்பங்களை கொடுத்தது. எனவே இந்த தொடர்ச்சியோடு அவருக்கு மட்டக்களப்பு கல்வியியல் கல்லூரிக்கான அனுமதி கிடைத்த போது அவர் நாடகத்துறையை விருப்போடு பிரமாணிக்கத்தோடு பெற்றார். அங்கே மட்டக்களப்பிலே தங்கியிருந்த காலத்திலே பேராசிரியர் மௌனகுருவினுடைய அரங்க ஆய்வு கூடத்திலே போய் கூட்டுக்களை பயிற்சி செய்தார். ஆகவே ஒரு தேடல் உள்ள ஒரு மாணவனாக அவரை நாங்கள் காப்போத்த உயர்தர காலத்தில் இருந்தே நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். அந்த முயற்சி அவருக்கு ராமநாத இந்துமகனுடைய ஆசிரியராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அவருக்கும் மாணவர்கள் வந்ததற்கு பிறகு இந்த நாடக செயற்பாடுகளை கலைநகரத்தை அவர் மிகச் சிறப்பாக மேற்கொண்டார். குறிப்பாக நினைக்கிறேன் இந்த கூத்துருவ நாடகம் ஒரு பெயரை நான் தான் முதல்வராக பயன்படுத்தி அவரது ரத்தத்திகளுக்கு நடித்திருந்தார். அந்த ஆர்வத்தினாலே ராமநாத வில்லகம், வீரநங்கியபுரம், கையாளன், அந்திமான் என்ற கூத்துருவ நாடகங்களை அந்த மாணவர்களுக்கு அங்கு கற்பித்து தலைநகரில் உடனே பெரிய வரவேற்புகளை அங்கு பெற்றிருக்கிறார். அந்த சூழலில் தான் அவர் அந்த நாடக பள்ளி என்ற இந்த ஒரு
அமைப்பை உருவாக்குகிற நோக்கத்தை நமக்கு எடுத்துக்கொண்டு 2016 நாடகப்பள்ளி என்ற பெயரிலே செயல்பட தொடங்கியிருக்கிறார். அப்ப செயல்பட தொடங்கியவர் அரங்க நூலகம். ஒன்று நாடகங்கள், கூத்துருவ நாடகங்களை தயாரித்தல், மாணவர்கள் பட்டறைகளை நடத்துதல் என்ற செயல்பாடுகள் ஒரு புறம் இருக்கு. இன்னொரு பக்கம் அவர் அரங்க நூலகம் என்கிற ஒரு முயற்சியை ஆரம்பித்தார். ஈழத்திலே வந்து எல்லா நாடகங்களையும் ஒரு நூலகமாக்குதல் என்ற முயற்சி. அதில் கிட்டத்தட்ட 90% அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதிலே தான் நான் அவருடைய அந்த வேகத்தை பார்த்தேன். சார் புத்தகத்தில் வந்து ஆரம்பித்து எடுக்கலாம் கேட்பார். அடுத்த நிமிடம் அடுத்த நாள் அந்த ஆளுக்கு ஒன்று தொலைபேசியில் கொண்டிருப்பார் அல்லது அந்த வீட்டை போயிருப்பார். அந்த வேகத்தோடு அந்த நூல்களை எல்லாம் சேர்த்து வைத்து பல நூல்களை கொண்ட அந்த அரங்க நூலகம் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது. அடுத்தவருடைய அரங்க வலைத்தளம் ஒன்றை உருவாக்கி அதற்கூடாக என்னுடைய ஆவணங்களை பதிவிடுகிற ஒரு பாரிய முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அரங்கியல் ஆவணம் என்ற ஒரு ஆதங்கத்தை தான் இதுவும் வந்திருக்கிறது. அரங்கியல் ஆவணமா அதே போல அரங்க ஆளுமைகள் என்ற பெயரிலே முக்கியமான அரங்க ஆளுமைகளை பதிவிட்ட நூல் இப்போது அச்சிலே இருக்கிறது. அரங்க நிறுவனங்கள் வந்து ஈழத்தை இயக்கிய நாடக நிறுவனங்களை ஆவணப்படுத்திய நூலும் இப்போது அச்சிலே இருக்கிறது. அதை விட ஈழத்திலே இப்போது இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இளம் நாடகவியலாளர்களை ஆவணப்படுத்துகிற ஒரு நூலும் அவர் அச்சிலே இருக்கிறது. அப்ப எழுச்சங்களாகும் விடுதல் என்ற பெயரில் அந்த ஆவண தொடரை அவர் இந்த முகநூலிலும் சமூக வலைதளங்களிலும் செய்திருக்கிறார். அப்ப இது இந்த நிரோஷன் என்பதற்கு நான் சொன்ன ஒரு அறிமுகம். அப்ப இதில் நான் உலகம் சொன்னதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த நாடகப்பள்ளி என்பது எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் எல்லோரும் கேட்கிற பார்க்கிற ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றால் இது இவ்வளவு பெருசாக வளர்ந்திருக்கின்றால் இதற்கு பின்னாலே எத்தனை பேர் நிற்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு தனி மனித இயக்கம். நிரோஷன் என்ற தனி மனிதனுடைய பாரிய வேலை பழுமிக்க அந்த முயற்சியிலே உருவாக்கிய பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடசாலையில் இருந்த மாணவர்களாக இருப்பார்கள் அல்லது இங்கிருந்த என்னுடைய அவரோடு இணைந்திருந்த பயிலவ மாணவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லோரையும் விட இவர் தனி மனித முயற்சியினால்தான் இந்த பாரிய வேலைகளை சென்று கொண்டு இருக்கிறார். எனக்கு அவர் பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறார். இந்த முக்கியமாக இந்த இணையதளங்களுக்கு கூடாக இந்த சர்வதேச கலந்துரையாடலை அவர் ஆர்வத்தோடு ஏற்பாடு செய்து நானும் அதற்கு சில உதவிகள் செய்த போதுதான் எனக்கு தெரியும் அவரிடம் ஒரு லேப்டாப் கூட இல்லை. அப்ப எவ்வாறு ஒரு நாடகத்துறையை நேசிக்கின்ற ஒருவன் தன்னை முற்றும் பொழுதாக இதற்குள்ளே அர்ப்பணித்து வேலை செய்யலாம் என்பதற்கு நிரோஜன் பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இப்படி நாங்கள் எத்தனையோ பேர் நாடக அறிஞரை படித்து பட்டமும் பெற்று வெளியில் வந்தவர்கள் எல்லாம் உங்கள் அளவுக்கு பிரமாணிக்கமாக வேலை செய்ததாக எனக்கு தெரியும். இந்த நூல் கூட நான் நினைக்கிறேன் இது அவரிடம் எந்த பணமும் இல்லாமல் இந்த நூலை தன்னுடைய பெரும் முயற்சியினால தொடங்கி இருக்கிறார். அதை விட்டு முடிக்கிற நம்பிக்கை அவருக்கு. நான் சந்தேகத்தோட கேட்டு கிடைக்கிறார் நீ மாண்டு போராடாப்பார் வேற வேலை செய்யலாம் புத்தகம் பெரும் இது அது மேமான காசுங்கிற பெரிய வேலை இது எல்லாம் நீங்க இல்லை சில பார்ப்போம் செய்வோம் என்று அந்த உணர்வு. ஆகவே எனக்கு கூட அவருடைய அந்த வேகமும் வீச்சும் செயற்திறனும் ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறது. அவரை எப்படி நான் தொடர்பு கொள்வது அவரை எப்படி நான் பெரிய பதட்டம் இருந்தது. உண்மையில் அந்த உணர்வையும் பயங்கரமான அந்த அனுபவத்தை எனக்கு உதவி இந்த கருத்தரங்களை வெற்றிகரமாக கொண்டு செல்லும் உதவியில் என்னுடைய ஜோன்சன் அதில் அது அந்த முதலாவது அந்த பெரிய மகிழ்ச்சி தான் தொடர்ந்து செய்வதற்கு வழிவகுத்தது. அதனால் பரவலான நாடகம் சார்ந்த அந்த உறவுகள் தான் இந்த செயல்பாட்டை இந்த 100 ரூபாய்க்கும் வரைக்கும் கொண்டு வருவதற்கு பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதுபோல இந்த நூலாக்கத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் நான் கற்பனை முடிந்த பிற்பாடு புதிய பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விடயங்கள் ஆவணங்கள் இல்லையே என்றால் குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் ஆய்வுகள் இல்லாமையும் அதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த ஆய்வுகளை யார் செய்வது? நாங்கள் ஆய்வுகள் செய்யாமல் குறிப்பிட்ட ஒரு நபரை எப்படி குற்றம் சுமத்துவது? அப்ப நாங்கள் குற்றம் சுமத்தி கொண்டிருந்தால் அது யாருடைய குற்றம்? அவர் அவருடைய காலத்தில் செய்தார். அதற்கு பின்னர் ஆய்வு செய்யாது அவருடைய காலம் இல்லை. ஆகவே அது சார்ந்த விடயங்களை வழிபடுவார் நல்ல விடயங்களை செய்கின்றது ஊக்கப்படுகிறார். ஆகவே
ஏதோ ஒரு வகையில் அதை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த நூலுக்குள்ளாக பல விடயங்கள் இதுவரைக்கும் பல விடயங்கள் இருப்பதாக நடைமுறை கூடப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை பலருக்கு பல வகையில் பயனுள்ளதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த நூல் பலரை சென்றடையும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்தது சமகாலத்திலே நடந்திருக்கும் நாடக செயற்பாடுகள். நாங்கள் இந்த இணையவழி கருத்தரங்கினை ஒரு நீண்ட கால அடிப்படையிலே திட்டமிட்டிருந்தேன். முதற்கட்டமாக மிக மூத்த ஆளுமைகளை கொண்டு வாருங்கள். அதுக்கு அடுத்ததாக அடுத்த தலைமுறை அவ்வாறு இன்று வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நாடக ஆளுமைகளில் இது இணையதளத்துடன் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சிந்தனை இருந்தது. அந்த சிந்தனை இடையிலோ காரணமாக முழுமை பெறவில்லை. இருந்தாலும் நாங்கள் ஓரளவு அந்த செயற்பாட்டினை ஓரளவுக்கு பொருத்தமான வகையில் கொண்டு வர செய்திருக்கிறோம். இது முடிந்ததானே இது காலப்போக்கில் இன்னும் நிச்சயப்படுத்தப்படும். ஆகவே நன்றி, எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய சமூகத்தினால செயல்பாடு அதை நாங்கள் செய்த பிற்பாடு இன்னும் பல மகிழ்ச்சிகரமான நாடக செயல்பாடுகள் இப்போது கொண்டிருக்கிறது. தேர்தல் அரங்க இயக்கம் மெய்திகள் நாடகங்கள் நடத்துகின்றார்கள். அதுபோல கருத்தரங்கள் நடத்துகின்றார்கள். சம நாடகங்களும் வாரம் பொருட்களை தொடர்ச்சியாக நாடகங்களை ஆட்சி செய்து வலைத்தளத்தில் பதிவேற்றி வருகிறார்கள். அதுபோல புத்தாக்காரங்க இயக்கம் தொடர்ச்சியாக கருத்தரங்கள் செய்து வருகிறது. அதுபோல அரங்கு வலையம் என்ற ஒரு நாடகத்தும் தொடர்ச்சியான அரங்கை கருத்தரங்களை செய்து வருகிறது. அவையே நான் பெருமைப்படத்தை சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் எங்களுடைய இது முடிந்து விடவில்லை. இன்றும் ஏதோ வகையில் சார்ந்த நாடகம் சார்ந்த கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற வகையை நான் சந்தோஷப்படுகிறேன். எனவே இந்த புத்தகங்களை வழியிலிருந்து வந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நன்றி வைக்கிறேன். நன்றி வைத்து நான் முதலிலே நிகழ்ச்சிக்கு பிரதம எழுதினார் நிறைய விஷயத்தை கூறப்பட்டிருக்கிறோம். அதை நான் திருப்பி கூறுவது புத்தகமாகவே நான் குறுகிய காலத்தில் அழைத்த பொழுது எந்தவித மரபும் தெரிவிக்காமல் இந்த நிகழ்வுகளை கடந்து சிறப்பித்தமைக்கான நன்றி கூட கடந்து கொண்டிருக்கிறேன். அதுபோல இந்நிகழ்ச்சியை தலைமை தாங்குவதற்காக நான் அறிவுறுத்தல் நான் நிச்சயம் பெறுகிறேன். எங்களுடைய செயல்பாடு இது தனிநபருடைய நான் எல்லாரும் சரி செய்ய வேண்டும் சொல்லி அதற்கு ஆதரவு வழங்குகின்றார். முதல் பிரதி நான் இந்த நிகழ்ச்சியை வழியில் பெருந்தளவுக்கு வழியில் சேர்ந்து இணைந்து செய்யவில்லை. ஏதோ ஒரு வகையில் புத்தகம் எல்லாம் கொண்டு சேர்ப்போம் யோசிப்போம். வழியில் சார்பான சில தகவல்கள் அனுப்பிவிட்டது. ஆகவே புத்தக வழியில் யாரையும் முதல் பிரதி கொடுப்பதற்கு அழைப்பது தேவைதான் அவருடைய திருமா சாரதி பயிற்சி நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை அழைக்கலாம். அப்போ நான் யார் என்ற விடை அவருக்கு தெரியவே தெரியாது. அப்போ நான் அழைத்தேன். இப்படி நான் குழம்பு ராமநாயகம் ஆசிரியர் இப்படி புத்தகம் முதல் பிரதிபெற வேண்டும் எந்த வித மருத்துவம் தெரிவிக்காமல் நான் விளைவை நம்பி நீங்கள் எப்போது சொல்லுங்கள் எந்தவித மருத்துவம் இல்லாமல் ஊக்கப்படுத்தி எனது செயல்பாட்டை வலுப்படுத்துகிறார். ஆகவே அவருக்கு எனது மனமார்ந்த நன்மைகளை அதுபோல நயப்புரை வழங்கிய என்னுடைய ஆசான் ராஜ்குமார் அவர்கள் அவர் ஆரம்பத்திலிருந்தே இந்த செயல்பாடுகளுக்கு பண்போடு இருந்திருக்கிறார். அவருக்கும் நிறைய வேலைப்பாடுகள் இருக்கிறது. அந்த வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் எனது செயல்பாடு எனது உங்களுக்கு நான் ஏதோ என்னால் முடிந்தளவு மிக விரைவாக செய்திருக்கிறேன் என்று சிறப்பாக செய்திருக்கிறார். அவருக்கு உங்களுக்கு நன்றிகள். அதுபோல அதுபோல கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நான் நன்றி என்றால் மிக குறுகிய காலத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். நிறைய பேருக்கு முதல் முறையாக கிடைக்கிறது. நிறைய பேருக்கு யாருக்கு வேண்டி ஆனால் ஏதோ அறிந்த வகையில் நான் அவரோட உரையாடி இருந்தேன். இப்படி நான் புத்தகப்படுகிறேன். நீங்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும். அவர்கள் எந்தவித மருந்து தெரியாமல் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்று கலந்துள்ளேன். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்மைகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக என்னுடைய இந்த நிகழ்ச்சிகளுக்கு இதுகளை வடிவமைக்கின்றது நிகழ்ச்சி சமூகவாத சீரகன் அவர்களும் இந்த விதமான மருத்துவ தெரியாமல் எனது செயல்பாடுகளுக்கு பலவற்றமாக அவர்களுக்கும் எனது நன்றிகள். அதுபோல இந்த நிகழ்வுகளை
நிர்வாகிகளுக்கும் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது மனமான நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு வெளியீட்டு நிகழ்வு என்றால் என்னுடைய 3 புத்தகங்கள் இப்போது அச்சிட்டிருக்கிறது. பொதுவாக நாடகத்தான விஷயங்கள் வந்து ஈழத்து நாடக நிறுவனங்கள் பேசப்படாத முழுமையாக பேசப்படாத ஈழத்து நாடக நிறுவனம் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான நாடக நிறுவனங்களை தொகுதியிருக்கிறேன். அதுவும் அச்சிட்டிருக்கிறது. அதுபோல நாங்கள் நாடக பள்ளிகளிலேயே விருட்சங்களாக தொடர்களிலே இலங்கை முழுவதும் இருக்கிற இளம் கலைஞர்கள் பற்றிய ஆரம்ப செயல்பாடுகளை எழுதி கிட்டத்தட்ட 36 கலைஞர்கள் 73 பிறந்தவர்கள் கொண்டு 1996ஆம் ஆண்டு பிறந்த நிலையான கலைஞர்கள் பற்றிய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை தொகுத்து நாங்கள் ஈழத்து அரங்கில் இளம் ஆளுநர்கள் வந்து தொகுத்து அதை அச்சிருக்கிறது. அதுபோல ஈழத்தில் நாடகத்துக்கு முன்னோடியாக இருந்த முக்கியமான நாடக கலைஞர்கள் 60 கலைஞர்கள் நாங்கள் இப்போது தொகுத்து அதுவும் வச்சிருக்கிறது. எனவே அது மிக விரைவில் உங்களுடைய கைகளில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதேபோல இந்த நலம் உள்ளதற்கு 3 புத்தகங்கள் வெளியிடுவதற்காக உத்தேசித்துள்ளேன். அதை கூறிக்கொண்டு